அன பைத்துல் வஹ்தா, நான் தனிமையின் வீடாவேன், என்னுடைய தனிமை உன்னால் தாங்க முடியாது. ஃபஜ்அல் லக முனிசன், எனவே உன்னோட கூட இருக்கிறதுக்கு ஒருத்தரை கூட்டிட்டு வா. அதுதான் கிராஅத்துல் குர்ஆனில் கரீம். அதிகமாக குர்ஆன் ஓது, என்னுடைய தனிமைக்கு அந்த குர்ஆன் உனக்கு துணையாக இருக்கும். அது சொல்லும், நீ பயப்படாதே, நீ தனியல்ல, குர்ஆன் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று அந்த குர்ஆன் உனக்கு கபரிலே சொல்லும். அதே கபரு இன்னொரு தகவலை சொல்லுகின்றது. அன பைத்துல் துல்மா ஃபனவ்விர்னி பிஸ்ஸலாத்தில் லைல், என்னுடைய கபரு, என்னுடைய வீடு அது இருள் நிறைந்த வீடு. அந்த இருள் உன்னால் தாங்க முடியாது, அதற்கு நீ லைட் கொண்டு வரணும், லைட் செட் கொண்டு வரணும். இதோ அல்லாஹ் எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்ட எந்த சுமையையும் சுமத்துவதில்லை. ஆதாரம் இதோ 2வது அத்தியாயம் 286வது வசனம். அடுத்த குர்ஆன் வசனம் இதோ, எந்த ஓர் ஆத்மாவையும் அதன் சக்திக்கு மீறி நாம் சிரமப்படுத்த மாட்டோம். ஆதாரம் இதோ 7வது அத்தியாயம் 42வது வசனம். அடுத்த குர்ஆன் வசனம் இதோ, எந்த ஓர் ஆத்மாவுக்கும் அதன் சக்திக்கு மீறிய சிரமத்தை நாம் கொடுப்பதில்லை. ஆதாரம் இதோ 23வது அத்தியாயம் 62வது வசனம். ஆறுதல் தரும் குர்ஆன் வசனம் இதோ, நிச்சயமாக கஷ்டத்துடன் எளிமையும் இருக்கிறது, நிச்சயமாக கஷ்டத்துடன் எளிமை இருக்கிறது. ஆதாரம் இதோ 94வது அத்தியாயம் 5வது மற்றும் 6வது வசனங்கள். இந்த வசனங்களின் கருத்து இதோ, இறைவன் மனிதனுக்கு தரும் சோதனைகள் எதுவாக இருந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தியை அவனுக்கு வழங்கியே சோதிக்கிறான். மனிதனால் தாங்கவே முடியாத எந்த ஒரு சுமையையும் இறைவன் அவனுக்கு தருவதில்லை. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபில் கப்ர், அல்லாஹ்வே கபருடைய வேதனையை விட்டும் எங்களை நீ காப்பாயாக. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த துஆ. கண் தெரியாத ஊமையாக இருக்கிற அந்த வானவர் கையில் ஒரு இரும்பு சுத்தியை கொண்டு வருவாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அந்த சுற்றியை உஹது மலையில் ஒரு அடி அடித்தால் மலை பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். மலை அல்லாஹுவால் படைக்கப்பட்ட படைப்பினங்களிலேயே அதிக சக்தி வாய்ந்தது. பூமி இடம்பெயராமல் இருப்பதற்காக அல்லாஹ் நட்டி வைத்திருக்கிறான் பூமிக்கு மேல். அப்படிப்பட்ட உறுதிமிக்க மலை, அதிலும் உஹது மலை. உஹது மலை பல கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலை. ஒரு அடி அந்த சுத்தியிலை கொண்டு போய் அந்த மலையிலே அடித்தால் அந்த மலையெல்லாம் தூள் தூளாக பஞ்சு பஞ்சாக போய்விடுமாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த சுற்றில் அதை எடுத்து கொண்டு வந்து அல்லாஹ்வுக்கு துரோகம் செய்து மார்க்கத்தை நிராகரித்து பெரும் பாவங்களில் தொடர்ந்து ஈடுபட்டு முனாஃபிக்காக உலகத்திலே வாழ்ந்து அல்லாஹ்வுக்கு இணைதுணைகளை ஏற்படுத்தி வாழ்ந்து அல்லாஹ் தடுத்த ஹராமான காரியங்களை தொடர்ந்து செய்து உலகத்தில் வாழ்ந்தானே, அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அவனுடைய 2 காதுகளுக்கு மத்தியில் பிடரியில் ஓங்கி ஒரு அடி அடிப்பார்களாம். அந்த மனிதன் சுக்குநூறாக போய்விடுவான். அந்த நேரத்தில் அவன் போடுகிற அந்த சப்தத்தை எல்லா உயிர் ஜீவராசிகளும் கேட்கிறது. மனிதர்களாகிய நீங்கள் கேட்டால் மயக்கமுற்று கீழே விழுந்து விடுவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு அலறல் சப்தம். மேலும் நிச்சயமாக நாம் மனிதனை படைத்தோம், அவன் மனம் அவனுக்குள் என்ன பேசுகிறது என்பதையும் நாம் அறிவோம். அன்றையும் அவனுடைய பிடரி நரம்பை விட நாம் அவனுக்கு மிக சமீபமாக இருக்கின்றோம். ஆதாரம் இதோ 50வது அத்தியாயம் 16வது வசனம்.